பண்ணையார என் தலையில கட்டுக்கிட்டா நீ ஒரு குண்டான் சேர்த்துன்ற என்னால ஒன்னும் சமாளிக்க முடியல. ஒரு பண்ணையார் இருக்கிறாரு, அவங்க கொண்டு ஆடு மாடு மேய்ச்சி பழச்சு கூழ கஞ்சி குடிச்சு பழச்சி படா. என்னம்மா கணக்கு புள்ள இங்க ஒரு பண்ணையார் இருக்கிறாமா, அவனை வேலையில கூடணும். அவனுக்கு போய் கேட்டுன்னு வரேம்மா. சரி. பண்ணியாரா? சொல்லுப்பா. வேலைக்கு ஆள் விட்டு வந்துருக்காங்க, வர சொல்லவா? சரி, வர சொல்லு. பண்ணையாரு எங்க அக்கா என் தலையில கட்டிட்டு போட்டான். எனக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்து விடுங்க. நல்ல பையன், நல்லா செய்வேன் வேலை. வேலை செய்வாப்பா? சூப்பரா செய்வேன். சரி. தம்பி, உன் பேர் என்ன? ஏன் பரையா? லூசு ராஜா. லூசு ராஜா. பேருக்கு ஏதாவது மாதிரி தான் லூசா இருப்பது. சரி, அப்படிலாம் இருக்குமா? ஒரு டீ போட்டு எடுத்தா போ. ஒரு டீ போட்டு எடுத்தா? டீ போட்டு எடுத்து வரணுமா? ஓகே, போட்டு எடுத்து வந்து வேண்டியதான். ஐயா, டீ வருது, குடிச்சுக்கணும். ஏய் லூசு, டீ இப்படியா குடிப்பாங்க? டீ போட்டு எடுத்து சொன்னீங்க. நான் டீ போட்டு எடுத்துன்னு சொன்ன அடுப்புல இப்படியா தூக்கி போட சொன்னேன்? ஒரு தட்டுல எல்லாம் வச்சு எடுத்துன்னு வரணும். உனக்கு ஒரு மரியாதை இல்லையா? எப்படி எடுத்தாந்து கொடுப்பாங்க? இப்படியா தூக்கி போடுவாங்க? இங்க பாரு, எந்த பொருள் கொடுத்தாலும் தட்டுல வச்சு தந்து கொடுக்கணும் தான் சொல்லிட்டு. என்ன சரி, நான் பஞ்சாயத்துக்கு போறேன். என் செருப்பு இருக்குது, போய் எடுத்துன்னு. அப்படியா? எதுவாக இருந்தாலும் பண்ணையார் வந்து தட்டுல வச்சு எடுத்த சொன்னார். அப்ப இதையும் தட்டுல வச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஐயா, லூசு, என்னடா செருப்பை தட்டுல வச்சிருந்தோம்? அது ஏன் தட்டுல வச்சிருந்தோம் வர? ஐயா, லூசு கே போற. தட்டுல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. சரியான கிறுக்கு பையன் இருக்கிறானே, கிறுக்கு பையன். தட்டுல, அதுவும் ஏன் தட்டுல? ஐயா, ஏன் தட்டுல வைக்கல நினைச்சியா? உங்க ஸ்டேட்டஸ்னா என் ஸ்டேட்டஸ்னா என் தட்டுல ஒரு மான குறைவே இருக்குது. டீய தட்டுல வச்சுன்னு வாடா. டீய தூக்கி கிளாசுற, செருப்ப கால்ல போட்டு வாடா. தட்டுல வச்சு வர. லூசு போங்கய்யா, நீங்க சொல்லிட்டு மாத்துறீங்க. சரி, நான் வெளியே ஒரு வேலை விஷயமா போறேன். யாரா வந்தாங்கன்னு வச்சுக்க, உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு டீயை பார்த்து கொடுத்தானு பண்ண. சரி. லூசான்னு கூட தெரியல. தாயே பிச்சை போடுங்கம்மா. ஐயா வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தேன். எங்க பண்ணையார் வந்து நீங்க வந்ததுக்கு உள்ள இருக்கிற சாப்பாடுலாம் போட சொல்லி வாங்க. என்னையா? ஆமா, நீங்க வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, பிஸ்கட் ஏதாச்சும்? ஐயா, சாப்பாடு மட்டும் போதும். சாப்பாடு கூடுங்க, தட்டு தோ போட்டு தரேன். சாப்பிடுங்க, அந்த கூட்டெல்லாம் சாப்பிடுங்க. நான் செஞ்சது. லூசு ராஜா. ஐயா, யாருன்னா வந்தாங்களா என்ன பாக்க? வந்தாங்க, ஏதோ சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்க. சாப்பிட்டுங்க. யார் மரத்த? நம்ம ஊர் பிச்சைக்காரிடா. பிச்சைக்காரி நம்ம கூட்டு உள்ள உட்கார். லூசு சரியான லூசா இருக்கிறானே. உன் பேரை மாத்தலடா. பிச்சைக்காரி எடுத்து வந்து உள்ள உட்கார வைப்பா. நீங்க தானே யாரா இருந்தாலும் வந்து உட்கார வச்சு பணம் சொன்னீங்க. ஆமாண்டா, யாரா இருந்தாலும் பிச்சைக்காரி நான் சொன்னேன். உள்ள வைக்க வந்துச்சு. லூசு யாரா இருந்தாலும் சொன்னீங்க. சரி, இதுக்கு மேல யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுக்க, கேட்டுக்கு அண்ணாண்டியே பேசி அனுப்பிடு. சரி, ஓகே. இது ஓகே. சித்தப்பா இன்னும் உள்ள ஒரு வெளியே போ. நான் எங்க சித்தப்பாவை வாங்கணும். சித்தப்பா பண்ண ஒரு வேலை தான். அவர்தான் சித்தப்பா. அவரால் பார்க்க முடியாது. எங்க முதலாளி வந்து யாரா இருந்தாலும் வெளியே வச்சு பேச சொல்லிடுறாரு. போ, நான் எங்க சித்தப்பாவை பார்க்கணும். உங்க சித்தப்பா போடா. சரி, நான் எங்க சித்தப்பா கிட்ட பேசிக்கிறேன். போடா. ஓடி பண்ணுங்கள. டேய், சார், யாராச்சும் என்ன பார்க்க வந்தாங்களா? வந்தாங்க. யாரும் சித்தப்பா மட்டும் வந்தாங்க. வெளியே நிக்க போ சொல்லிட்டேன். சித்தப்பான்னு சொல்லி வந்தாங்க. டேய், அவன் என் அண்ணம்மா வேண்டா. நீ தானே யாரும் வந்து வெளியே கேட்ட நிக்க வச்சு பேசுறீங்க. பிச்சைக்காரி இருந்தா வெளியே போக சொல்லிருக்கலாம். என் அண்ணம்மா அவனே கிறுக்கு பையில அவனே என்னது அவனும் பிச்சைக்காரன் பார்த்தா பிச்சைக்காரன். அவன் என் அண்ணம்மா வேண்டா. நீங்க தானே யாரும் வந்து கேட்டு கிறுக்கு பையில. சரி, நான் ஜோம் பண்ண போறேன். டிஸ்டர்ப் பண்ணாத பாத்துக்க. என்ன மாத்து? என்ன
பேருயா? போவாஸ் உன் பேரு இன்னையிலேருந்து. கோவாஸ். அவன் போயிட்டு வரணுமாயா? அப்படி இல்லை, போவாஸ்னா வரணும். நான் போவாஸ்னு போட்டா எங்கே போகணாலும் போகணும். என்ன ஓகே ஓகே. போவாஸுங்களுக்கு உன் பேரு? ஓகே. சரி, நான் ஜாம் பண்ண போகிறேன். ஓகே ஓகே. டிஸ்டர்ப் பண்ணாத பார்த்துக்க. ஓகே ஓகே. போவாஸ் சொல்லுங்க. போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா ஏசையா உமன்பினால் என்னை போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. அப்பாடி என்ன பேச்சு மூச்சு எதுவுமே காணும். பண்ணையார் 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 என்னாச்சு இவருக்கு? ஐயோ பேச்சு மூச்சே காணா. ஐயோ என்னடா இது? எதுவா இருந்தாலும் இவர் ஜாம் பண்ணி சொல்லுங்க. நான் ஜாம் பண்ணிட்டான். ஏசப்பா இந்த பண்ணையார் மயக்கம் போட்டு விட்டான். ஐயோ எப்படியாச்சும் ஒரு எழுப்பி வச்சிருங்க ஏசப்பா, எப்படியாச்சும் எழுப்பிடுங்க. ஐயோ மத்தேயு 10:8 மத்தேயு 10:8 இவர்தான் பேசுறாரு. மத்தேயு 10:8 வாய் கூட அசலையே. மத்தேயு 10:8 மத்தேயு 10:8 108 108 ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் எங்க இவர் பாக்கெட்ல இருக்குது. எடு எடு. ஹலோ சார். சார் எங்க பண்ணையார் வர மூச்சு பச்சு இல்லாம கிடையாது சார். எப்படியாச்சும் வாங்க சார். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஆமா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மயக்கம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு சரியாயிடும். சரி போடுங்க. ஐயா எழுந்துருங்க. நீங்க அதுதான் நன்றி சொல்லணும். இவர் தான் சொல்லணும். இவர் தான் கரெக்டான நேரத்தில் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வர வச்சது. பரவாயில்ல, ஞானத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர். நல்ல வேலை செஞ்ச கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு லூசு பையனா இருந்தேன். ஏசு வழியும் சத்தியமும் ஜீவனும் பைபிள் இருக்கு. நான் வந்து லூசு பையனா இருக்கும்போது கர்த்தர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. நீங்களும் கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஆமென். கடைசியாக அந்த லூசு கர்த்தர் ஞானத்தை கொடுத்த உடனே வந்து சாட்சி சொன்னா, இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான் என்று சாட்சி சொன்னதை பார்த்தீங்க. இயேசுவால தான் ஒருத்தன் ஞானம் பெற முடியும், இயேசுவால தான் சுகம் பெற முடியும். வேதம் சொல்லுகிறது, குமாரனாகிய கிறிஸ்து விடுதலையாக்கினா மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக ஒருவரோடு பேசி ஆண்டவர் சுகம் கொடுத்ததானே ஒரு சாட்சி உங்கள் மத்தியில் அடியேன் சொல்லும்படியா விரும்புகிறேன். இந்த சாட்சியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரவு என் தேவனாகி கர்த்தர் அற்புதம் செய்வார். எனக்கு சொந்த ஊர் சென்னை மதுரவாயல். நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சியோன் ஜெபவீடு என்கின்ற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தோம். நானும் என் சித்தி மகன் மோகன் என்றவரும் போயிட்டு, பாலுன்னு ஒருத்தர் காரு டிரைவர், அவரை கோண பாலுன்னுவாங்க, அவரை போயிட்டு நாங்கள் கூப்பிட்டோம், சர்ச்சுக்கு கூப்பிட்டோம். நான் சர்ச்சுக்கு வாங்கினா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாருன்னு சொன்னோம். ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டாண்டி நாங்கள் போகும்போது அவர் சொன்னார், என்னடா கடங்காரன் வந்து வீட்டு வாசலில் நிற்கிற போல எங்களை நிற்கிறீங்களன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்தினார். எங்களுக்கும் இனி அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. கையில் வேதகமாக இருந்தது. எங்கள் கையில் எங்கள் அண்ணன், எங்கள் சித்தி பையன் மோகன் என்ன பண்ணார்னா, பாலு இந்த அந்த வேதத்தை படி கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். எங்களுக்கு அவருக்குள்ள இப்பேற்பட்ட வியாதி இருக்கிறதுன்னு தெரியாது. அவர் காரு டிரைவர். எங்கன்னா பெங்களூரு அதான் லாங்கில் போயிட்டு வந்தார்னா இரவில் வந்து அனுதினமும் ரத்த வாந்தி எடுப்பார். அவர் போகாத கோயில்கள் அல்ல,
போகாத குருமேடு அல்ல, மந்திரவாதி அல்ல, ஹாஸ்பிட்டல் அல்ல, போகிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒன்றும் சுகப்பட முடியாத இருக்கிற அவரு இவங்க பைபிளை கொடுத்துட்டு போனாங்களே, இந்த ஆண்டவர் நமக்கு சுகம் தருவாரா என்று சொல்லி ரத்த வாந்தி எடுத்துக்கொண்டு பைபிளை கையில் எடுத்து மார்பிள் அடைத்து கொண்டு, ஏசப்பா நான் எவ்வளவோ போனேன், செலவைத்து பார்த்தோம், ஒன்றும் சுகப்படலை, நீங்கள் உண்மை உள்ள தெய்வனா இருப்பேரானா எனக்கு சுகம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். இது நடந்த சம்பவம். இன்னமும் அவரு சுவிசேஷ ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, கவனிங்க. அவர் ஜெபம் பண்ண உடனே ஒரு தேவதூதனானவர் அவருக்கு முன்பதாக தோன்றி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான் என்ற அவர் நாவல போட்டது போல ஒரு தரிசனத்தை பார்த்தார். அவர் அந்த வசனத்தை விழுங்கின உடனே அவருக்கு வந்த ரத்த வாந்தி நின்று போனது. நீங்க கொடுத்த அந்த பைபிளை என் மார் மேல அணைச்சு நான் ஜெபம் பண்ணேன், ரத்த வாந்தி எடுத்துக்கொண்டு இருந்தேன். தூதனை போல ஒருத்தர் வந்தாரு, பாலு வாயத்தாரு என்று சொல்லி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை எழுதி என் வாயில போட்டாரு. உடனே எனக்கு ரத்த வாந்தி நின்று போனது என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இன்னார் முதற்கொண்டு எங்கெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அங்கெல்லாம் போயிட்டு இயேசுவே தேவன் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க கேட்கிற ஆசீர்வாதத்துக்கு வழி கர்த்தராகிய இயேசுதான். நீங்க எதிர்பார்க்கிற விடுதலைக்கு சுகத்துக்கு வழி யாருன்னா கர்த்தராகிய இயேசுதான். ஒரு நாட்களிலே பசியும் பட்டினியுமாய் பிச்சை எடுக்காத குறையாய் மரணத்தின் விளிம்பில் இருந்து எங்கள் வாழ்க்கை மாறப்படாதா என்று சொல்லி நாங்கள் போகாத இடமில்லை, இயேசுவை தேடினோம். கர்த்தர் எங்களுக்கு மாறுதலை உண்டு பண்ணினார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுவாயானா உன் வாழ்க்கையில தேவனாகி கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆக அந்த பாலு என்கின்ற வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆலயத்துக்கு வந்தாரு, கொஞ்ச நாள் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டாரு. தேவன் யார் என்று அறிந்து கொண்ட பிற்பாடு அருணாச்சலம் அவருக்கு பெயர் வைத்தார், பவுல் என்று பெயர் வைத்தார். இப்பவும் எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் தன் வாழ்க்கையில செய்த நன்மையை சொல்லுகிறார். உங்களையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு விடிவெளியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. என் தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கிறது, உன்னதமானவர் என்று. உன்னதமானவர் என்று சொன்னார். உங்க எல்லா பிரச்சனைகளை போராட்டங்களை காட்டிலும் அவர் பெரியவர் என்று பொருள். அந்த பெரியவரை நோக்கி, இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுவீர்களா உங்கள் வாழ்க்கையில என்று என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசுவை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்பீர்களா என் ஆண்டவர் அற்புதம் செய்வார். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சின்ன களக்காடி கிராமத்தை கர்த்தர் நீங்க ரட்சிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும், வழிநடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யாருக்காய் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். துதிக்கிறோம். இவங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். நல்ல